ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் ஃபிலிம். ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஹலோ டியர் மாண்டிஸ். 2002ஆம் ஆண்டு மலையாளத்துல ரிலீஸ் ஆன குஞ்சி கூனன் அப்படிங்கிற ஒரு படத்தை 2004ஆம் ஆண்டு சூர்யா நடிச்சு பேரழகன் அப்படிங்கிற டைட்டில்ல ரீமேக் ஆச்சு. இந்த படத்தை நாங்களும் ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கன்னடத்துல 2006ஆம் ஆண்டு மன்மதா அப்படின்னு சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மன்மதா படத்துடைய மானத்தை தான் நம்ம இன்னைக்கு வாங்க போறோம். வீடியோக்குள்ள போவோமா? ஓகே. டியர் மாண்டிஸ், நம்ம தமிழ் வெர்ஷன் பேரழகன்ல எப்படி ஓபன் பண்ணோன்னே விவேக் சாருக்கு ஒரு என்ட்ரி வச்சாங்களோ அதே மாதிரி கன்னடா வெர்ஷன்ல அங்க இருக்கிற லோ பட்ஜெட் விவேக்குக்கு ஒரு என்ட்ரி வைக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு ಒಂದು ಎರಡು ಮೂರು. அடுத்து நம்ம 144 பிக்சல் சூர்யாவோட என்ட்ரி. நம்ம தமிழ் வெர்ஷன் பேரழகன்ல வந்து பாத்தீங்கன்னா அம்புலி மாமான்னு ஒரு சாங் ஒன்று வச்சிருப்பானுங்க. அதே மாதிரி இந்த கன்னடா வெர்ஷன்ல வச்சிருக்கானுங்க. எளவு நம்மளுக்கு சாங் வச்சாலும் ஒரு அளவும் புரிய போறது இல்ல. அது வரைக்கும் இந்த தமிழ் வெர்ஷன் அம்புலி மாமா பாட்டுல ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பானுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொறுக்கி பையன் ஒருத்தன் நிப்பான். அவன் வரப்போற பொண்ணுங்களை எல்லாத்தையும் சைட் அடிச்சிட்டு இருப்பான். அதுல காண்டான நம்ம சூர்யா அந்த பையன் பக்கத்துல நிக்கக்கூடிய பொண்ணோட இடுப்பை கிள்ளிடுவார். அந்த பொண்ணு இந்த பொறுக்கி பையன் தான் நம்ம இடுப்பை கிள்ளனா அப்படின்னு நினைச்சு பலார்னு ஒரு அற விடும். அந்த சீன் அப்படியே கன்னடத்துல எடுத்து வச்சிருக்கானுங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரியே நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே இடுப்பை மட்டும் கிள்ளனா அது எப்படி நம்ம ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க? அதனால இடுப்பு கீழே ஒரு வேலையை பார்த்து வச்சிருப்பானுங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? இவனுங்க ஆக்டிங்கிற பேர்ல ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணி சாங்க கெடுத்தது மட்டும் இல்லாம படத்தையே சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கானுங்க. இந்த பேரழகன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். சூர்யா அவர்களுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணு ரொம்ப குள்ளமா இருக்கும். அப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடும். அப்போ சூர்யா வந்து அந்த எமோஷன் சீனை ரொம்ப அழகா வந்து கன்வே பண்ணிருப்பாரு. ஆனா இங்க அதே எமோஷன் சீனை மலக்குரங்கு பண்ணா எப்படி இருக்கும்? டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப மெயின் பிக்சருக்கு வருவோம். இந்த பேரழகன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா டியூவல் ரோல் பண்ணிருப்பாங்க. ஒன்னு நார்மல் சூர்யா, இன்னொன்னு அந்த கூனச்ச சூர்யா. மலையாள வெர்ஷன்லயே அப்படிதான். மலையாள வெர்ஷன்ல நார்மல் சூர்யா வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரா இருப்பாரு. ஆனா தமிழ் வெர்ஷன்ல சூர்யா ஒரு பாக்ஸரா இருப்பாரு. சரி இதுல என்ன பிரச்சனை? அவங்கவுங்க லுக்குக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க மாத்திக்கலாம். அது பிரச்சனையே இல்ல. ஆனா இங்க காமிக்கிறது இவர் ஒரு பாக்ஸரா. ஏண்டா டேய், அவ லுக்குக்கு ஏத்த மாதிரி தானே அவ கேரக்டர் பண்ணணும். உங்க லுக்குக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு ஃபுட் ரிவ்யூவர். இந்த தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ண வேண்டியதானே? அது என்ன தமிழ்ல வர மாதிரி நீங்களும் ஒரு பாக்ஸரா தான் வரணுமா? செட் ஆகல ப்ரோ, சத்தியமா செட் ஆகல. நாசமா போங்க போங்க. இங்க ஜோதிகாக்கும் டியூவல் ரோல் இருக்கும். ஒன்னு கண்ணு தெரியாத ஜோதிகா, இன்னொன்னு நார்மலான ஜோதிகா. அப்ப இந்த அங்கிளுக்கு ஏத்த மாதிரி என்ன ஒரு 40 வயசு ஆன்டிய ஹீரோயினா போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் இல்ல. 20 வயசு ஒரு பொண்ண ஹீரோயினா போட்டிருக்காங்க. தமிழ் வெர்ஷன் ஜோதிகாக்கும் இந்த கன்னடா வெர்ஷன் ஜோதிகாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வெர்ஷன் ஜோதிகாக்கு கண்ணு தெரியாது, இந்த கன்னடா வெர்ஷன் ஜோதிகாக்கு நடிப்பே தெரியாது. அப்படிதான். ஆனா ஒரு செகண்ட் இந்த கேரக்டர் கன்னடாவில் பார்க்கும்போது கண்ணு தெரியலையா இல்லனா மனநலம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா, பைத்தியமா அப்படிங்கறத ஃபவுண்ட் பண்ணவே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. சரி இப்போ விட்ட இடத்துல இருந்து வருவோம். பேரழகன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை 4 பொறுக்கி பசங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சூர்யா இந்த பாக்ஸிங் மேட்சை விட்டுட்டு அந்த பொறுக்கி பசங்களை அடிக்க இறங்கிடுவாரு. இதுதான் தமிழ் வெர்ஷன்ல. ஆனா இந்த கன்னடா வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இவரோட சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கிற பாக்ஸிங் பேக்கை வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயினை சில பொறுக்கி பசங்க துரத்திட்டு இருப்பாங்க. அங்க ஒரு ஃபைட் சீன் ஒண்ணு வச்சிருக்கானுங்க பாருங்க. ஒரு 3 பேரு 30ஆம் நம்பர் ஃப்ளோர்ல இருந்து சூசைட் பண்ணிட்டு இருப்பாங்க.
என்னடா இது 30 நம்பர் ஃபுல்ல வந்து என்னடா சூசைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருப்பாரு. சரி, ஹீரோ அடிச்சு பறக்க விடுறது சகஜம் தானே. ஆனா இதுல ஹைலைட்டே என்னன்னா ஹீரோவே பறப்பாரு. ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ஏண்டா மங்குனி பாய்ஸ், உங்களுக்கே இது அநியாயமா தெரியல? 3வது ஃப்ளோர்ல இருந்து படிக்கட்டுல உருட்டி விட்டாலே இந்த ஆளு செதறிடுவான்டா. என்னடா 30வது ஃப்ளோர்ல இருந்து ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் பறக்க விட்டுட்டு இருக்கீங்க? என்னடா படம் எடுக்க வந்திருக்கீங்க? என்னடா எடுக்கிறீங்க? அந்த கர்மாந்தர ஃபைட் சீன் எல்லாம் கலாய்க்க ஒரு வாய் பத்தாது. ஏண்டா டேய், இந்த பாடியை வச்சுட்டு பாக்ஸர்னு சொன்னா பாக்ஸிங் இண்டஸ்ட்ரிக்கே அவமானம் இல்லையாடா? நான் ஒன்னும் யாரையும் பர்சனல் அட்டாக்லாம் ஒன்னும் பண்ணல, உண்மையே சொல்றேன். அவன் லுக்குக்கு ஏத்த மாதிரி தானே கேரக்டர் கொடுக்கணும் இல்லையா? பேரகன் படத்துல இந்த ஃபைட் சீன் முடிஞ்ச உடனே ஒரு சாங் ஒன்னு வரும். காதல் என்பதா கவிதை என்பதா சொல் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்னு சூர்யாவும் ஜோதிகாவும் டூயட் ஆடி இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சாங் நான் இங்க எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ரண்டிஸ் விஎஃப்எக்ஸ் எடிட்டரை ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த எடிட்டரு அவன் கத்த வச்சு இந்த பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் எடுத்து தெளிச்சு விட்டுருக்கான் பாருங்க. குழந்தைகளை குஷிப்படுத்த பனிக்கரடி, கண்ணுக்குள் கணவன், சாவு ஊர்வல மலர்கள், ஹார்ட்டுக்குள் ஹார்ட்டின், இப்படி பாட்டு ஃபுல்லா கிராபிக்ஸ்னு சொல்லி கண்ட கர்மாந்தத்தை அரைச்சு தள்ளி இருப்பான் அந்த விஎஃப்எக்ஸ் எடிட்டர். வேதியில போவான். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ಮಾಡ್ತಾ ಇರೋದು ರೈಟರ್ ಕೆಲಸ. ಯಾವ್ದಾರು ತಹಶೀಲ್ದಾರ್ ಆಫೀಸ್ ಮುಂದೆ அங்கிள் அங்கிள் பார்த்து கை ஏதாச்சும் சுளுக்கு பிடிச்சுக்க போகுது. அப்புறம் எதுவும் நல்ல ஹீரோவை தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிட போறாங்க. இந்த பேரழகன் படத்துல இந்த டிசேபிள் பர்சன் சூர்யா ஒரு போன் பூத் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அங்க நார்மல் ஜோதிகா வந்து அவருடைய ஆளுக்கு போன் பண்ணக்கூடிய ஒரு சீன் ஒன்னு வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி சீனை இங்கேயும் கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஆனா அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்பா தன்னுடைய பொண்ணு கிட்ட பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஃபீல் தான் ஆடியன்ஸ்க்கு வருது. ஹலோ, சொல்லுங்க டாடி, காலேஜ்லாம் எப்படி போகுது? டாடி, நான் பிசிக்ஸ்ல 4 மார்க் கம்மியாயிட்டேன் டாடி. யார் உனக்கு 4 மார்க் கம்மியா போட்டது? உங்க கிளாஸ்மேட் அங்கிள் ராமானுஜம் சார் தான் கம்மியா போட்டாரு. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நல்லபடியா காலேஜ் போ, சரியா? அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே டாடி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நம்ம தமிழ் வெர்ஷன்ல ஒரு வில்லனை ஒருத்தரை காமிச்சிருப்பாங்கல்ல, அவரே தான் கன்னடா வெர்ஷன்லயும் வில்லனா நடிச்சிருப்பாரு. நல்ல வேலை அந்த கேரக்டராச்சும் கெடுக்காம விட்டாங்களே. எஸ், யூ ஆர் ரைட். ஆனா அந்த விக்க தாண்டா எங்க பிடிச்சாங்கன்னு தெரியல, முள்ளம் பண்றீங்க மூஞ்சி வரைஞ்ச மாதிரி. இந்த டிசேபிள் பர்சன் சூர்யா ஒரு போன் பூத் வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு சொன்னல, அவரு ஜோதிகாவோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண நார்மல் சூர்யா கால் பண்றப்போ போனை ஜோதிகாட்ட கொடுக்க யாருக்கும் தெரியாம சிக்னல் கொடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி சீன் இந்த கன்னடா வெர்ஷன்லயே வச்சிருக்காங்க. இந்த ஆர்டிபிஷியல் கிங்காங் கொடுக்குற சிக்னல்லாம் பாருங்களேன். டேய், மாடர்ன் ஆர்டிபிஷியல் கிங்காங், நீ அந்த பொண்ணோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியலையே, ஏதோ ஓ லவ்வுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பிளேடி ராஸ்கல். என்ன அங்கிள், தலப்பா கட்டில ஃபுல் பிரியாணி போல 2 இன்ச் வெளில தள்ளி இருக்கு. என்னது என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. போன் பூத்துக்குள்ள அப்பாவும் பொண்ணு பேசிட்டு இருப்பாங்க. சாரி, ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு வில்லனோட என்ட்ரி. ஹீரோயினை பார்த்து வில்லன் ரொம்ப அசிங்கமா கேட்க நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல கோவம் வந்துடும். அதனால அந்த வில்லனை புரட்டி எடுப்பாப்ல. இவ்வளவுதான் தமிழ்ல இருக்கக்கூடிய சீனு. ஆனா இந்த கன்னடா வெர்ஷன்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த வில்லன் ஹீரோயினை அசிங்கமா பேசிடுவான். அதுக்கு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணுவாரு. ஆனா இது சாதாரணமா வச்சோன்னா அவங்க ஊர் ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்களா? அங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு பஞ்ச் டைலாக் ஒன்று வைக்கிறோம். ஏய், என் பேரு சூர்யா, தமிழ்நாட்டு ஹீரோ பேர் ஆர்யா, நீ மூடிட்டு போல உன் வாயில ஊத்திடுவேன் யூரியா. சூர்யாடா சூர்யாடா. சூப்பர்ண்ணே, சம சம சமசின்ன. இந்த ட்ரை குலாப் ஜாமுன்ட்டையும் இந்த ஆர்டிபிஷியல் கிங்காங்டையும் மாட்டிக்கிட்டு ஆடியன்ஸ் படுற பாடு இருக்கே ஷோ. வாங்கம்மா வாங்க, வெண்டலம்மா, நல்லா இருக்கீங்களா? கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க சொன்னா காக்கா கக்கா போற ரியாக்ஷன் எல்லாம் மூஞ்சில கொடுத்துட்டு இருக்கு இந்த புள்ள. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணு தெரியாத ஜோதிகா இந்த டிசேபிள் பர்சன் சூர்யாவோட போன் பூத்துக்கு வருவாங்க. அப்போ நம்ம சூர்யா இந்த கண்ணு தெரியாத இந்த ஜோதிகாவை பார்த்து பரிதாபப்பட்டு அவர் மேல காதல் வயப்பட்டுருவாரு. அதே மாதிரி இந்த கன்னடா வெர்ஷன் கிங்காங்க்கும் இந்த காட்டு குரங்குக்கும் காதல் கனெக்ஷன் ஆகுது.
அங்கிள் நீங்க பரிதாபப்படுறது கூட பக்கவாதம் அந்த மாதிரி தான் ரியாக்ஷன் பண்ணுவீங்களா? எல்லாம் நேரம்டா, இங்க நேரம். ரொம்ப ஜூம் போவாதீங்கடா. இந்த கண்ணு தெரியாத பொண்ணுக்கு ஒரு அப்பா கேரக்டர் இருக்கும். அந்த அப்பா கேரக்டர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவார். அதனால பரிதாபப்பட்டு நம்ம கிங் காங் அந்த பொண்ணை அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிடுவார். அடுத்த சீன் என்னன்னா, இந்த நார்மல் சூர்யாக்கு தெரியாம நார்மல் ஜோதிகாக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதனால டென்ஷன் ஆன நம்ம நார்மல் சூர்யா, அதனால பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை விட்டாட்டையே இது தாண்டா என் ஆளு, வாய முறா ஃபூலு அப்படின்னு சொல்லி பஞ்சில கொண்டு பேசுவார். ஆனா அதே சீனை இங்க பாத்தீங்க அப்படின்னா, பெத்த அப்பாட்டையே சொல்லாம தன்னோட பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்றீங்களேடா, இது என்னடா அநியாயம், இதெல்லாம் தட்டி கேட்க யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீன் அமைஞ்சிருக்கும். ஏண்டாடே, நல்ல சீனெல்லாம் கெடுத்து வச்சு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒர்க் அவுட் ஆகிற சென்டிமெண்ட் எல்லாம் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் மாதிரி மாத்தி கொடூர கிரிஞ்சா பண்ணி வச்சிருக்கீங்களே, யாரா நீங்கலாம்? சரி ரைட்டு, இப்ப மேட்டருக்கு வருவோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச நம்ம ஹீரோயின் நைட்டா ஓடி போக பிளான போட்டுறாங்க. 2 பேரும் ஓடி போக நம்ம கிங் காங் ஹெல்ப் பண்றாரு. அந்த வழியா நைட்டு நடந்து வந்த நம்ம வில்ல ஹீரோயினை பாக்குறான். நம்ம வில்ல காட்டா ஹீரோயினை துரத்திட்டு ஓடுறாப்ல. அப்போ ஏற்பட்ட கிளாஷ்ல இந்த வில்ல ஹீரோயினை மேலேந்து தள்ளி விட்டு கொன்னுறான். அத பார்த்து நம்ம ட்ரை குலாப் ஜாமுன் கரைஞ்சி போச்சுங்க, கரைஞ்சி போச்சு. பிரியா, ஓ பை பிரியா, நீ நைட்டு ஃப்ரீயான்னு கேட்டியே, இப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டு போயிட்டியே பிரியா அப்படின்னு கதறிட்டு இருக்க ஹீரோயினோட அப்பா டிஎஸ்பி அந்த வழியா வரான். இதையெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம கிங்காங்க வில்ல யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிடறான். தன்னோட பொண்ணு மண்டைய போட்டதை பார்த்த நம்ம டிஎஸ்பி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் தான் கொண்டுட்டான் போல அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி ஜெயில போட்டுறாரு. ஆனா நம்ம கிங்காங் மனசு தாங்குமா? தான் கண்ணால பார்த்த உண்மையெல்லாம் டிஎஸ்பி கிட்ட போய் முழுசா சொல்றாப்ல. இதனால வில்லனுக்கும் கிங்காங்க்கும் ஒரு கிளாஷ் ஆயிடுது. இதனால தப்பா புடிச்சு வச்சிருந்த நம்ம ட்ரை குலாப் ஜாமுனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆப்போசிட்ல வில்லன் வர, இங்க இருந்து ட்ரை குலாப் ஜாமுன் அதை பார்க்க 2 பேரும் கட்டி பிடிச்சு உருள ஒரே தமாஷா இருக்கும். ಈ ತೋರ್ಬೆರಳು ಇದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? நம்ம ஆர்டிபிஷியல் கிங் காங் கண்ணு தெரியாத தன்னோட காதலியை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த காதலிக்கு விரல் வித்தையில கத்து தந்துட்டு இருக்காரு. 1 2 3 ಕೆಳಗೆ 7 8 9 ಪಕ್ಕದಲ್ಲಿ 4 ಇಲ್ಲ 6 ಇಷ್ಟು ನಂಬರ್ ಇರುತ್ತೆ. ನಿಂಗೆ ಡ್ರೈಲ್ ಮಾಡೋದು ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. பாத்து ப்ரோ, பல்லு பட்டு பாய்சன் ஆயிர போது. இந்த தமிழ் வெர்ஷன் பேரழகனுக்கும் கனடா வெர்ஷன் பேரழகனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, நம்ம தமிழ் வெர்ஷன் பேரழகன் பார்க்கும் பொழுது சூர்யா மேல பரிதாபம் வரும். ஆனா இந்த கனடா வெர்ஷன் பேரழகன் பாத்தீங்க அப்படின்னா, என்னடா இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு நினைக்கதான் தோணும். ஏன்னா அந்த மாதிரியான பைத்தியம் பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த படத்துல போட்டு பிணைஞ்சு அடிச்சிருப்பானுங்க. அது கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ அது மாதிரியான ரியாக்ஷன் தான் படம் ஃபுல்லா இருக்கு. இப்பயாச்சும் நம்புறீங்களா? நான் பைத்தியக்கார படம்னு சும்மாவா சொன்னேன்? அவனுங்க அது மாதிரிதான் எடுத்து வச்சிருக்கானுங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னா பைத்தியக்காரத்தனமா ஓவர் ஆக்டிங் பண்ணி வச்சு ஆடியன்ஸை பைத்தியமாக ட்ரை பண்ணிருக்கானுங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? அடுத்து நம்ம கிங்காங் என்ன பண்ணுவார்னா, காதலிச்ச தன்னுடைய காதலிக்கு கண்ணு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கண் ஆபரேஷன் பண்ணுவார். எங்க நம்ம காதலிக்கு கண் பார்வை வந்தோன்னு நம்மள பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயத்துல அவரு ஐசோலேட் ஆயிடுவார். அதாவது ஓடி போயிருவார். பாஸ், இன்னும் 2 நாள் விட்டுருந்தா கண்ணு தெரியலனாலும் ஓடிதான் போயிருப்பா. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிடக்கூடாது. ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னா, இறந்து போன ஹீரோயினோட கண்ணை தான் இந்த கண்ணு தெரியாத இந்த ஹீரோயினுக்கு பொருத்திருப்பாங்க. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இந்த ட்ரை குலாப் ஜாமுன் நானும் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பான். சரிடா வெண்ண அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஓகே சொல்ல, இங்க ஒண்ணுமே தெரியாத நம்ம கிங்காங் பைத்தியக்கார ட்ரெஸ் எல்லாம் போட்டு தயாராயிட்டு இருக்கும். கண் பார்வை வந்தோடனே இந்த பைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, யாரு என்ன இலவனே தெரியாம இவர்தான் நம்ம கிங்காங்னு தெரியாம கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கு. இத பார்த்த நம்ம கிங்காங் மனசு உடைஞ்சு போய், அடங்கொம்மால இது என்னடா புது ட்விஸ்ட் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லி சோகத்துல சோறு தண்ணி திங்காம காட்டுக்குள்ள போயிருவாரு. ஏன் கிங்காங் இன்னெல்லாம் அங்கதான் இருக்கா? இருக்கலாம். அப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு, இல்ல நீ என்னோட கிங்காங்கே இல்ல, நீ வேற எவனோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும். இதை கேட்டு நம்ம குலாப் ஜாமுனுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராது.
அதனால டெய்லி அந்த பொண்ணு விட்டு வாசல்ல வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சீனை சூப்பரா எடுத்திருப்பாங்க. நார்மல் சூர்யா என்ன பண்ணுவார்னா, இந்த கண்ணு தெரியாத இந்த பொண்ணு ஜோதிகாவை கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஏன் கூட தான், ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற கண்ணு ஏன் ஆளோடது அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு வற்புறுத்துற மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும் சூர்யாவோட ஆக்டிங். ஆனா அப்படியே இங்க பாருங்களேன். அங்கிள், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்க பேத்தி வயசு இருக்கிற இந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே 60ஆம் கல்யாணம் வந்துடும். இப்படி வயசு பொண்ணெல்லாம் மிரட்டலாமா சொல்லுங்க? ಸೂರ್ಯ ಇದು ನನ್ನ ಸ್ವಂತ ವಿಷಯ, ಯಾರಾದ್ರೂ ತಲೆ ಹಾಕಿದ್ರೆ ಅಚ್ಚಿಚೋ ಅವರ பயங்கரமானவராச்சே. ஒரு வழியா நம்ம லோ பட்ஜெட் விவேக் கிங்காங் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போய் பேசுற, நீ எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு ஒத்துப்பாடா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. சரி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு நம்ம கிங்காங்கும் தன்னுடைய காதலியை பார்க்க வராரு. அவங்களும் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. இப்படி கன்றாவியான சீன் கிளைமேக்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆக நம்ம ட்ரை குலாப் ஜாமுன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய காதலியை கொன்ன வில்லனை கண்டமேனிக்க வெட்டி கண்டம் பண்ணிடுறாரு. இதனால நம்ம ட்ரை குலாப் ஜாமுன் ஜெயிலுக்கு போவ நம்ம கிங்காங்கும் கிளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்படிதான் கிளைமேக்ஸ். நல்லாரா கிங்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் மூவி நான் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.